டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்ப வந்து நியூட்ரலாக வச்சுக்கணுங்க. உடம்பு அதிகமாக சூடாகாமல் பார்த்துக்கணும். அதுக்கு நீராகாரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பழைய சாதம், அதுதாங்க. அது லைட்டாக எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது கூட 2-3 சின்ன விஷயங்களை ஆட் பண்ணுறாங்க. நான் பாருங்கள் எல்லோரும். அதுக்கு வந்து பழைய சாதம் நேற்று மதியானம் வச்ச சாதத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. அதுக்கு ஆனியனு, மோர் மிளகா, அப்புறம் தயிர், தேவையான அளவு உப்புங்க போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து தயிரை கொஞ்சம் ஊற்றிடலாம். இதில் வந்து தயிரை கொஞ்சமாக ஊற்றலாங்க. அப்புறம் வந்து வெங்காயத்தை போடலாங்க, நறுக்கி வச்ச வெங்காயம். அப்புறம் வந்து மோர் மிளகா வந்து இதை வந்து நல்லா பொடி பண்ணி போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக லைட்டாக போட்டால் போதும். ஏன்னா மோர் மிளகாயில் உப்பு இருக்கும், நிறைய உப்பு பிடிக்காதுங்க. போட்டு நல்லா இப்படி கலந்து, நல்லா இப்படி கையிலேயே நல்லா இப்படி கலந்துக்கலாங்க. நல்லா கலந்து அந்த சாதமெல்லாம் நைஸார அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுறலாங்க. பிசைஞ்சு விட்டு கலந்து இந்த டம்ளரில் அப்படி ஊற்றி பார்த்தீங்களா, மேலே அப்படியே மிதந்து வருது பார்த்தீங்களா, அந்த டம்ளரில் ஊற்றி அப்படி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டான நீராகாரம், உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான நீராகாரம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட அடுத்த அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். பாய்.